பிறந்த 3 மணி நேரத்திற்குள் சாலை ஓரத்தில் வீசப்பட்ட பச்சிளம் பெண் குழந்தையை மீட்டு அப்பகுதி திருநங்கை ஒருவர் மருத்துவமனையில் அனுமதித்த சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள ஆத்தூர் சுங்குச்சாவடி திருச்சி சென்னை மார்க்கமாக செல்லும் சாலை ஓரத்தில் பச்சிளம் பெண் குழந்தை ஒன்று கிடந்துள்ளது. சுங்குச்சாவடி அருகே நின்றிருந்த திருநங்கை ஒருவர் சாலை ஓரத்தில் குழந்தை அழுகிற சத்தம் கேட்டு அங்கு சென்று பார்த்தபோது அங்கு பச்சிளம் பெண் குழந்தை கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். பின்னர் 108 ஆம்புலன்ஸ் உதவியுடன் சிகிச்சைக்காக செங்கல்பட்டு மருத்துவமனைக்கு பச்சிளம் குழந்தையை அனுப்பி வைத்தார். மேலும் இதுகுறித்து அச்சரம்பாக்கம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் பச்சிளம் குழந்தையை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த திருநங்கைக்கு சமூக வலைதளங்களில் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். நீலகிரி மாவட்டத்திற்கான இ-பாஸ் நடைமுறையை தமிழக அரசு அப்புறப்படுத்த வேண்டும் என தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் மாநில தலைவர் AM விக்ரமராஜா வலியுறுத்தியுள்ளார். தென் மாநிலங்களின் சுற்றுலா திருவிழாவான முதல் தகஷின் பாரத் உற்சவ் 2024 கண்காட்சி மற்றும் முதலீட்டாளர்கள் உச்சி மாநாடு அடுத்த மாதம் 15 மற்றும் 16ஆம் தேதி பெங்களூருவில் நடைபெறவுள்ளது. இதுகுறித்தான செய்தியாளர்கள் சந்திப்பு சென்னை கிண்டி IDC கிராண்ட் சோழாவில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் கர்நாடக வர்த்தக மற்றும் தொழில் கூட்டமைப்பின் தலைவர் ரமேஷ் சந்திரா லகோடி மற்றும் தமிழக சுற்றுலாத்துறை இணை இயக்குநர் பாண்டியன் மற்றும் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் மாநில தலைவர் AM விக்ரமராஜா மற்றும் பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் இறுதியில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாநில தலைவர் AM விக்ரமராஜா தமிழக முதலமைச்சர் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துக் கொண்டிருக்கிறார் என்று தெரிவித்தார். மேலும் நீலகிரி மாவட்டத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வாகன நெருக்கடியால் இ-பாஸ் முறையை அமல்படுத்தப்பட்டிருப்பதாகவும் இந்த இ-பாஸ் முறையை கட்டாயமாக முதலமைச்சர் அப்புறப்படுத்திவிட்டு அங்கு மக்களுக்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் கார் நிறுத்துவதற்கு அடுக்குமாடிகளை அமைத்திட வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். அரூர் அருகே இடிமின்னல் தாக்கி ரயில்வே காவலர் உட்பட 2 உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தருமபுரி மாவட்டம் அரூர் அடுத்த நவளை கிராமத்தைச் சேர்ந்த முனியப்பன் என்பவர் கடந்த 15 வருடங்களுக்கு மேலாக திருப்பத்தூர் ரயில்வே நிலையத்தில் ரயில்வே காவலராக பணியாற்றி வருகிறார். இவர் புதியதாக தனது சொந்த கிராமமான நவளை கிராமத்தில் வீடு கட்டி வரும் நிலையில் மழை பெய்ததால் வீட்டின் மேல் தார்பாய் போர்த்திய போது இடியுடன் கூடிய மின்னல் தாக்கியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தொடர்ந்து அவரது உடல் தனியார் ஆம்புலன்ஸ் மூலம் அரூர் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக கொண்டு செல்லப்பட்டது. இச்சம்பவம் குறித்து உறவினர்கள் கம்பைநல்லூர் காவல் நிலையத்தில் புகார் மனு கொடுத்தனர். அதன் அடிப்படையில் தற்போது காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதேபோன்று வேற்றப்பட்டி கிராமத்தில் மனோகரன் என்பவரின் மனைவி சித்ரா என்பவர் பசுமாட்டில் பால் கறந்து கொண்டிருந்தபோது இடிமின்னல் தாக்கியதில் பசுமாடோடு சித்ராவும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அரூர் பகுதியில் மழை பெய்தபோது இடிமின்னல் தாக்கியதில் ரயில்வே காவலர் உட்பட 2 உயிரிழந்தது அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மாங்காட்டில் பெண்ணிடம் செல்போன் பறிப்பில் ஈடுபட்ட நபரை பொதுமக்கள் மடக்கி பிடித்து தர்மடி கொடுத்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மாங்காடு அடுத்த சக்தி நகர் லட்சுமிபுரம் சாலையில் வளர்மதி என்பவர் நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது மொபட்டில் வந்த இளைஞர்கள் 2 பேர் வளர்மதியின் அருகில் சென்று அவர் கையில் வைத்திருந்த செல்போன் பையை பிடுங்கிக் கொண்டு தப்பி செல்ல முயன்றனர். அப்போது அவர் சத்தம் போட்டதை அடுத்து அங்கிருந்த பொதுமக்கள் இருவரையும் மடக்கி பிடித்து சரமாரியாக தாக்கினர். இதில் ஒரு நபர் தப்பி ஓடிய நிலையில் பிடிப்பட்ட ஒருவரை பிடித்து சரமாரியாக தாக்கியுள்ளனர். பின்னர் அவரை விசாரித்ததில் தான் அயனாவரத்தை சேர்ந்தவர் என தெரிவித்துள்ளார். மேலும் அவரை சோதனை செய்தபோது அவரது பாக்கெட்டில் 5க்கும் மேற்பட்ட செல்போன்கள் இருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து பிடிப்பட்ட நபரை மாங்காடு போலீசாரிடம் பொதுமக்கள் ஒப்படைத்தனர். பின்னர் போலீசார் அவரிடம் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டனர். இந்த விசாரணையில் அயனாவரத்தில் இருந்து வரும் வழியில் நடந்து சென்றவர்களிடம் செல்போனை பறித்து வந்ததும் மதுரவாயல் போக்குவரத்து போலீசார் ஒருவரிடம் இருந்தும் செல்போனை பறித்து வந்ததும் தெரியவந்தது. இதையடுத்து மதுரவாயல் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் அவர் சம்பவ இடத்திற்கு வந்து பிடிப்பட்ட நபர் மற்றும் மொபைல் ஆகியவற்றை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டார். மேலும் தப்பி ஓடிய நபரை போலீசார் தேடி வருகின்றனர். சோளிங்கர் அருகே விவசாய நிலத்தில் பன்றிக்காக வைக்கப்பட்ட மின்வெளியில் சிக்கி 20 வயது வாலிபர் உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த ஜம்புகுளம் கிராமத்தைச் சேர்ந்தவர் சின்னசாமி. இவருக்கு திருமணமாகி 2 மகன்கள் உள்ளன. சின்னசாமி கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு இறந்துவிட்டார்.
இவரது இரண்டாவது மகன் கோகுல் பட்டதாரியான இவர் தனது பசுமாட்டிற்கு புல்லறுக்க தனது சொந்தமான நிலத்திற்கு செல்லும் போது பக்கத்து நிலமான எத்திராஜ் நிலத்தை கடக்கும் போது காட்டுப்பன்றிக்காக வைக்கப்பட்ட மின்வேலியில் சிக்கி மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து விரைந்து வந்த சோளிங்கர் போலீசார் கோகுலின் உடலை கைப்பற்றி சோளிங்கர் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். அதைத் தொடர்ந்து சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து போலீசார் அனுமதியின்றி மின்வேலி அமைத்தது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.